الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வ அமனுஹு இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தில் ஏராளமான படைப்பினங்களை படைத்து அவரை ஒரு சந்தையாக வைத்து, இரண்டாவது அவரை ஒரு அழகான படைப்பாக அல்லாஹ் படைக்கிறது, மூன்றாவது இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்து படைப்புகளும் இந்த மனிதனுக்காக வேண்டிதான் படைத்திருக்கிறோம் என்ற மூன்றாவது பாக்கியத்தையும் அல்லாஹ் படைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட மனிதர்களும் ஜின்களும் என்னை வணங்குவதற்காக வேண்டிய அன்றி வேற ஒன்றுக்கும் படைக்கவில்லை என்பதாக அல்லாஹ் பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த வசனத்துல கடைசியில வரக்கூடிய என்ற வசனத்தை தஃசீருடைய உலமாக்கள் அதுக்கு வரை விளக்கம் சொல்றாங்க. என்றால் இல்லா லியஅபுதூன் என்ற வார்த்தைக்கு இல்லா லியஅரிஃபூன், அல்லாஹ்வுடைய வல்லமைகள், அல்லாஹ் நமக்கு தந்த நியமத்துகள், அவருடைய குதரத்துகளை விளங்கி அவனை இபாதத் செய்யணும் என்ற நோக்கத்துக்காக வேண்டிதான் இந்த மனிதர்களையும் ஜின் வர்க்கத்தையும் படைத்திருக்கிறோம் என்பதாக உலமாக்கள் தஃசீர்கள் விளக்கப்படுத்துகிறார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை விளங்குறதுனா என்ன? அல்லாஹ்வை விளங்குறதுனா என்ன? கண்ணியமானவர்கள் ரசூலுல்லாஹ் விளக்கப்படுத்துறாங்க. மன் அரஃப நஃப்ஸஹு ஃபகத் அரஃப ரப்பஹ், யார் தன்னை விளங்கிக் கொள்றாங்களோ ஃபகத் அரஃப ரப்பஹ், அவன் அல்லாஹ்வை விளங்கிக் கொள்வான். தன்னை விளங்கிக் கொள்றதா என்ன? கண்ணியமானவர்களே, ஒரு மனிதர் ஒவ்வொரு நாளும் காலையில விழித்ததிலிருந்து அவர் நித்திரைக்கு போக முன் வரைக்கும் என்ன செய்தார் என்று அவர் படுக்கைக்கு முன்னால் அதை சுய விசாரணை செய்துவிட்டுதான் இவர் தூங்குவார். ஏனென்றால் இவர் உலகத்தில் அல்லாஹ்வுடைய நியமத்துகளை கொண்டு இவர் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினபடி இவர் வாழ்க்கையை அமைத்தாரா அல்லது அல்லாஹ்வுக்கு மாற்றமான முறையில இவருடைய வாழ்க்கையை அமைத்தாரா என்று இவர் சிறிது அந்த தூக்கத்திற்கு முன் இருந்து சுய விசாரணை செய்வது கடமையாக இருந்து கொண்டிருக்கிறார். கண்ணியமானவர்களே, ஏனென்றால் நீங்க சுமார் பல வைத்தியசாலைகளுக்கு பல ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க போய் பார்த்தீங்கன்னா விடவும் ஒரு மனிதர் இந்த கண்ணுடைய இமையை அப்படியே மூடி திறப்பதற்காக வேண்டி எத்தனையோ லட்சங்கள் செலவழித்து அவருடைய கண்ணுடைய இமையை மூடி திறக்கக்கூடிய ஒரு விஷயம் அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். கண்ணியமானவர்களே, ஒரு நாளைக்கு ஒரு மனிதர் இந்த கண்ணை எத்தனை நிமிடங்கள் இந்த இமையை மூடி திறந்து கொண்டிருக்கிறோம். இது அல்லாஹ் தந்த ஒரு பாக்கியம். அதே போல ஒரு நாளைக்கு நாங்கள் எவ்வளவு விழுத்தம் பேசுகிறோம், எவ்வளவு விடயங்கள் இந்த கண்ணால பார்க்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் பேசுகிறான், அலம் நஜஅல்லஹு ஐனைன் வ லிசானன் வ ஷஃபத்தைன்
இது உங்களுக்கு தெரியாதா? இல்ல நாங்க எங்க வச்சிருக்கோம் உங்களுக்கு தெரியாதா? அல்லாஹ் கேட்டு கொண்டிருக்கிறான். கண்ணியமானவர்களே, இந்த கண்ணுடைய பெருமதி, இந்த நாவுடைய பெருமதி யாருக்கு விளங்கும் என்றால், ஒரு கண் பார்வை அல்லாத ஒரு மனிதனிடத்துல போயிட்டு உங்களுக்கு கண் பார்வை அல்லாஹ் தந்திருந்தால், இந்த கண் மூலமாக நீங்க உலகத்துல எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு சக்தி அல்லாஹ் தந்திருந்தா, நீங்க எதை பார்த்திருப்பீங்கன்னு கேட்டா முதலாவது அவர் பேச மாட்டார். முதலாவது அவரை பேச மாட்டாரு. அவருடைய கண்ணில இருந்து மாலை மாலையாக தண்ணீர் வடிந்து கொண்டது. அவ்வளவு அழுவார். இந்த உலகத்துல பிறந்து உலகத்துல உள்ள மனிதன் எவ்வாறு இருப்பாரு, ஒரு உயிரினம் எவ்வாறு இருக்கும், இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட படைப்பினங்கள் எவ்வாறு இருக்கும் என்ற ஒரு அறிவை அந்த கண் தெரியாத ஒரு மனிதருக்கு எவ்வளவு ஆசையோடு இருப்பார். ஆனால் இந்த கண்ணை அவர்களுக்கு அல்லாஹ் பார்க்கக்கூடிய அந்த சக்தி அல்லாஹ் கொடுத்திருந்தால், இவரும் எங்களுடைய கண் பார்வைகள் எந்த பாவத்தை பார்க்கிறதோ, எந்த அல்லாஹ்வுக்கு மாற்றங்களை செய்கிறதோ, இதே செயற்பாடுகள் அவர் செய்து இருப்பார். அவர்கள் எப்ப அந்த கண்ணுடைய பெருமதி விளங்குது, பார்வை இல்லாத இருக்கக்கூடிய நேரம். இதே போலதான் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எங்களுக்கு தந்த ஒவ்வொரு அருட்கொடைகளையும், அல்லாஹ் எங்களுக்கு தந்த ஒவ்வொரு நியமத்துகளையும் நாங்க ஒவ்வொரு நாளும் சுய விசாரணை செய்யக்கூடிய நேரத்தில் தான் எங்களுக்கு விளங்கும் அல்லாஹ் எவ்வளவு ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறார்கள். உண்மையான பெரியோர்களே, சகோதரர்களே, ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் குர்ஆனில் விளங்கப்படுத்துகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஆமீனூ, ஈமான் கொண்ட மக்களே ஆமீனூ, திரும்ப ஈமான் கொள்ளுங்க என்பதாக குர்ஆனில் பேசுகிறார். கண்ணியமானவர்களே, நாங்கள் யோசிப்போம், நாங்கள் தான் கனிமா சொல்லியிருக்கிறோம், 5 நேரம் தொழுகிறோம், ரமலானுடைய காலத்தில் நோன்புகள் நோக்கிக்கிறோம், ஜகாத் கொடுத்திருக்கிறோம், ஏழை இதர அமல்களை செஞ்சிருக்கிறோம், எல்லாரோடையும் நல்ல முறையில் பழகி பேசியிருக்கிறோம். அப்படி இருக்கத்தக்க அல்லாஹ் திரும்ப ஈமான் கொள்ளுங்கள் என்று கூறுகிறான் என்றால் அது என்னென்று எங்களுக்கே ஒரு கேள்வி உள்ளத்தில் உருவாகும். கண்ணியமானவர்களே, இந்த வசனம் இந்த காலத்தில் இறக்கப்படல. இந்த வசனம் இந்த காலத்தில் இறக்கப்படல. முன்னால் வாழ்ந்த நபியுடைய தோழர்கள், சஹாபா பெண்மணிகள், இவங்க பரிசுத்தமானவர்கள், இவங்க அழகான முறையில வாழ்ந்த அந்த காலத்தில் தான் இந்த குர்ஆனுடைய வசனத்தால் இருக்கிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஆமீனூ, ஈமான் கொண்ட மக்களே திரும்ப ஈமான் கொள்ளுங்க. கண்ணியமானவர்களே, உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, ஒரு மனிதர் ஒரு கதிரையில உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். ஒரு மனிதர் ஒரு கதிரையில உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். அவரை பார்த்து நாங்க சொல்றது, கொஞ்சம் நல்லா உட்கார்ந்து வாப்பா. அதே போல ஒரு மனிதர் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். ஒரு மனிதர் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். அவரை பார்த்து நாங்க சொல்ற, கொஞ்சம் நல்லா சாப்பிடுங்க. கண்ணியமானவர்களே, அவர் கதிரையில உட்காராமல் இருக்கல்ல, அவர் சாப்பிடாமல் இருக்கிறார். அவர் உட்கார்ந்தான் இருக்கிறாரு, அவர் சாப்பிட்டு கொண்டுதான் இருக்கிறாரு. சரிவர உட்காரல, சரிவர சாப்பிடல. இதனாலதான் ஒரு மனிதர் பார்த்து சொல்றாங்க, அவரை பார்த்து சொல்றாங்க, அல்லா உட்காருங்க வாப்பா, அல்லா சாப்பிடுங்க வாப்பான்னு ஏன் சொல்றாங்கன்னா, அவருடைய உட்காரவும் அவருடைய சாப்பிடுவதும் சரியாக அமையல. இதே போலதான் ஒரு மனிதனுடைய ஈமான் சரியாக அமையல என்ற காரணத்தினால்தான் அல்லாஹ் கூறினான், ஆமீனூ, திரும்ப ஈமான் கொள்ளுங்க. எப்படி ஈமான் கொள்ளுங்க? அதையும் அல்லாஹ் குர்ஆனில் விளங்கப்படுத்துகிறார், ஆமீனூ கமா ஆமனன் நாஸ். முன்னால வாழ்ந்த சஹாபாக்கள், சஹாபி பெண்மணிகள், அவங்களுடைய ஈமான், அவங்களுடைய வாழ்க்கையை எவ்வாறு அமல்கள் செஞ்சாங்களோ, எவ்வாறு நபியை கண்ணியப்படுத்தினார்களோ, பெரியவர்களின் மதித்தார்களோ, இதே போல உங்களுடைய ஈமானையும் மாற்றிக் கொள்ளுங்க என்பதாக குர்ஆனில் அல்லாஹ் பேசிக்கொண்டிருக்கிறார். ஆமையான பெரியவர்கள், சகோதரர்களே, ரமலானுடைய காலம் கடைசி 10 அந்த இஅ்திகாஃபுடைய அந்த நியத்தோட பள்ளியில நாங்க, அதாவது இஅ்திகாஃபுடைய நியத்தோட கருத்திருக்கிறோம். ஆனால் நாம் அந்த இஅ்திகாஃப்ல பல விடயங்களை செய்ய வேண்டியிருக்கிறது. இந்த இஅ்திகாஃபுடைய நேரத்தில பல விடயங்களை செய்ய வேண்டியிருக்கிறது. அதுல மிக முக்கியமான ஒன்றுதான் குர்ஆன் ஹயாத்தாக்குது. குர்ஆன் ஹயாத்தாக்குது. அல்லாஹ் குர்ஆன்ல விளக்கப்பட்டிருக்கிறது,
சொல்கிறான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். இந்த மகத்தான இரவில் தான் இந்த புனிதமான குர்ஆனை ஒட்டுமொத்தமாக நாங்கள் இறக்கி வைக்கும் என்பதாக வாழ்ந்தார். சில மனிதர்கள் யோசிப்பாங்க, சில ஹதீஸ்கள்ல வருகிறது, காலத்துக்கு காலத்தாலே குர்ஆனுடைய வசனம் உலகத்தில் இறக்கப்பட்டது, குர்ஆன் மாறாக பேசுகிறது, ஒட்டுமொத்த குர்ஆனையும் இந்த லைலத்துல் கத்ர் மகத்தான இரவினால் இறக்கி வைக்கும் என்பதாக சிலர்கள் பல கேள்விகளை உள்ளத்தில் உருவாக்குவார். குர்ஆன் அதில் அப்படி பேசுகிறது, அது இப்படி பேசுகிறது என்றால் குர்ஆன் பேசக்கூடிய அந்த வார்த்தை என்ன என்றால் அல்லாஹ்வுடைய லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல இருந்து முதலாவது வானம் பைத்துல் இஸ்ஸா என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளிக்கு தான் இந்த ஒட்டுமொத்த குர்ஆனை அல்லாஹ் இந்த லைலத்துல் கத்ருக்கு இறக்கி வைக்கிறார். அதற்கு பின்னால் தான் 23 வருடங்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு 40 வயதில் நுபுவத் பட்டம் கிடைக்கிறது. அதில் இருந்து ரசூலுல்லாஹ்வுடைய மரணம் 63 வயதில் இடையில உள்ள 23 வருடங்களுக்கு தான் இந்த முதலாவது வாரத்தில் இருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபி அவர்களுக்கு காலத்துக்கு காலம் நேரத்துக்கு நேரம் இந்த குர்ஆனுடைய வசனத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ரசூலுல்லாஹ்வுக்கு இறக்கி கொடுத்தார். கண்ணியமானவர்களே, ஒட்டுமொத்த குர்ஆன் இறக்கப்பட்ட இரவும் இந்த லைலத்துல் கத்ர் தான். எனவே நான் சொன்னாங்க, இந்த மாதம் குர்ஆனுடைய மாதம் என்பதாக சொல்றாங்க. முதலாவது ஹயாத்தானது குர்ஆன், அதற்கு பின்னாலும் நோன்பு. நீங்கள் அதிகமான இந்த 27 நோன்புகள் நோற்றிருக்கிறோம். இந்த நோன்புகள்ல நீங்க உயிரோட்டம் உள்ள நோன்பாக நோற்றீங்கன்னு கேட்டா கேள்விக்குரியாது. இந்த 27 நாளும் நீங்க கியாமுல் லைலோ தராவீஹ் தொழுகிறீங்கன்னு சொன்னா இந்த தொழுகையில உயிரோட்டம் உள்ள தொழுகையாக கியாமுல் லைல உயிரோட்டம் உள்ள கியாமுல் லைலாக தொழுகிறீங்கன்னு கேட்டா கேள்விக்குரியாது. அப்ப இப்படி ரமலானுடைய காலத்துல நோன்புடைய விடயம் தராவீஹ் கியாமுல் லைலுடைய விடயத்திலேயே நீங்க கேள்விக்குரியாக இருக்குதுன்னு சொன்னா குர்ஆனுடைய விடயத்தை பார்த்தா ஜீரோ. எங்களை மனசுல நான் கை வச்சு பார்ப்போம், எத்தனை பேர் எத்தனை குர்ஆன் முடிச்சுட்டு இருந்தாங்க. சரி, ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸ் குர்ஆன் முடிச்சுக்கிறோம்டா விரலி சொல்லக்கூடிய 1-2 பேர். சஹாபாக்களுடைய வாழ்க்கை, அதுக்கு பின்னால் வந்து இமாம்களுடைய வாழ்க்கையை பார்த்தா சொல்லுவாங்க, ஒரு நாள்ல 2 குர்ஆன் 3 குர்ஆன் ஒரு நாள்ல முடிப்பான். ரமலானுடைய மாதத்துல எத்தனை குர்ஆன் முடிப்போம்? கண்ணியமானவர்களே, ஒரு ஜுஸ் ஓதுறதுக்கு குறைஞ்சது ஒரு அரை மணித்தியாலும் போதும். ஒரு ஜுஸ் குர்ஆன் ஓதுறதுக்கு குறைஞ்சபட்சம் அரை மணித்தியாலும் போதும். அது 30 ஜுஸ் குர்ஆன் ஓதுறதுக்கு எத்தனை மணித்தியாலும் தேவை? அது நீங்க அவசரம் தேவை. ஒரு நாளைக்கு குர்ஆனை முடிக்கலாம் நினைச்சேன். சரி, என்னுடைய கஷ்டம் பரவாயில்ல, ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு ஜுஸுவாது ஓத இயலாதா? அரை மணித்தியாலும் படிக்க இயலாதா? ஆனா நாங்க அதனுடைய சிந்தனைகள், அதனுடைய மகத்துவம், அதனால என்ன கிடைக்க போகுது என்ற அந்த அந்த மனதில் ஒரு அந்த ஆசை இல்லாம சுமார் 15 வருடத்துக்கு முன்னால இந்த 3 பிரதேசத்துல எங்களை பெரியவர்கள் எப்படி குர்ஆன் ஓதுனாங்கன்னு தெரியுமா? இப்ப போய் பாருங்க, எல்லா பள்ளிகளிலையும் குர்ஆன் அடுக்கப்பட்ட மாதிரி. முதல்ல நீங்க அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ராகையில குர்ஆன் இருக்காது, அங்க இங்கேயும் ஒரு இடத்துல கதையில வச்சிருப்பாங்க, ஒரு இடத்துல வச்சு அப்படி வேற வேற இடங்களை வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்களோட குர்ஆன் வேற ஒருத்தருக்கு ஓத குர்ஆன் வச்சிருப்பாங்க. இப்ப குர்ஆன் சூப்பர். எதிர்பார்க்க உலகம் நவீனர்கள் வந்து வளர்ந்து கொண்டே போகுது. ஆங்கிலம் தேவையா படிக்கிறோம், சிங்களம் தேவையா படிக்கிறோம், ஹிந்தி தேவையா படிக்கிறோம், எல்லா பாஷையும் படிக்கிறோம். யார் படிக்க ஆசைப்படுறோம்? நாங்கள் ஒவ்வொரு நாளும் தொழுகையில ஓதுறாங்க இமாம் சார், நாங்கள் வீட்டுக்கு தொழுவோம். எங்களோட தொழுகையில இந்த ஆயத்துக்கு என்ன அர்த்தம் யார் விளங்கி நாங்கள் தொழுகிறோம் பார்க்கிறோம். நாங்க ஒவ்வொரு பிரச்சாரத்துக்கு போனா ஒவ்வொருத்தரும் ஸ்பீச் கொண்டிருப்பாங்க. சிங்களத்துல பேசுனா டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழ்ல பேசுறாங்க, இங்கிலீஷ்
அந்த சின்ன சூறாக்களை பாடமிட்டு அதனுடைய அர்த்தங்களை படித்து எப்ப இறக்கப்பட்டது, என்னத்துக்காக வேண்டி இறக்கப்பட்டது, இது எந்த காலத்தில் இறக்கப்பட்டது என்று சொல்லி ஏன் நீங்களால் படிக்கல? ஒவ்வொரு நாளும் 5 வக்த் தொழுகைகள் நாங்கள் தொழுகிறோம், 15 ரக்காத்துகளை தொழுகிறோம், ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஃபாத்திஹா சூரா ஓதுறோம். சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய அர்த்தம் கூட எங்களுக்கு தெரியாது. பாதுகாக்கும் மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த குர்ஆன் மிக முக்கியமானது. இந்த குர்ஆனுக்கு கூடிய கவனம் செலுத்தணும். அதற்கு பின்னால் தான் நம்மளுடைய நோன்பு. மேலானவர்களே, ஏனைய காலங்களில் நீங்க செய்யக்கூடிய அமல்கள இந்த ரமதானுடைய காலத்துல செய்த அமலுக்கு வெண்மதிகளும் நன்மைகளும் கூட. அதுலயும் இந்த கடைசி 10 நாட்கள்ல லைலத்துல் கத்ரை எதிர்பார்த்து இஅ்திகாஃபுடைய நியத்தோட பள்ளியில் நீங்க இஅ்திகாஃப் இருக்கிறீங்க. இந்த நேரத்துல அந்த லைலத்துல் கத்ரை அடைவீங்கன்னா இந்த லைலத்துல் கத்ரை நீங்க அடைஞ்சு கொள்ற இந்த நன்மை முன்னால நீங்க கிடைச்ச ரமதான்ல கிடைச்ச நன்மையை விட 83 வருடங்களும் 4 மாதங்களும் நீங்க அமல் செஞ்ச கூலிய கூட அதான். கண்ணியமானவர்களே, அப்ப இதை நாங்க அடைய ஆசைப்படணும். ஒரு காலம் பள்ளிகள்ல யாட்டி காப்பி இருக்கிறது மிக குறைவு. பள்ளியில யாட்டி காப்பி இருப்பது மிக குறைவு. சரியா நோம்பு 27 என்று சொல்லுவாங்க, வருவாங்க. அன்று ஏதோ ஒரு சடங்கை போல எல்லாரும் இருப்பாங்க. சில நிகழ்ச்சிகள் நடக்கும், சில சாப்பாடுகள் கொடுப்பாங்க, சாப்பிட்டு வெளியே போயிடுவாங்க. அதோட எல்லாம் இருந்துச்சு. ஆனா இன்றைய காலத்துல அல்ஹம்துலில்லாஹ் பல பள்ளிகள்ல இந்த இஅ்திகாஃபுடைய அமல் நடந்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள்ல கடைசி 10 நாட்கள் நடந்து கொண்டிருக்கிறார். அதுலயும் மிக கண்ணியமான சில இடங்களை நாங்க குறிப்பா சொல்லலாம். பெரிய பள்ளிகள், பெரிய பாலத்து பள்ளிகள், அக்கறை சேர்ந்த பெரிய பள்ளி, 3 பெரிய பள்ளிகளை பார்க்கலாம். கடைசி 10 நாளும் நம்மளுடைய 19 நோம்பு பிடிச்சிட்டு அன்று மகரிபுக்கு பள்ளிக்கு வாராங்க. கடைசி லைலத்துல் அதாவது ஈதுல் ஃபித்ருடைய பெரிய கால் வரைக்கும் 10 நாள் நடத்தி காட்டிக்கிறாங்க. வீட்டை போறாங்க அப்படி நீக்கிறாங்க பள்ளிகள். சரி, எங்களுடைய வேலைப்படுத்தல் வேலை செய்யணும் ஆசைப்படுறீங்க, பரவாயில்ல. எங்களால் குறைந்தபட்சம் இந்த கடைசி 10 நாங்க இரவையில இருந்து சுபம் வரையாவது நம்ம ஏற்க ஆசைப்படணும், முயற்சி செய்யணும். எங்கள்ல ஒரு சிலர்கள் மாத்திரம் தான் இந்த பள்ளிகள்ல அத்திகாப்பி மற்றவங்களை எழுப்பிட்டான். அவங்களுக்கு இந்த உள்ளத்தில இந்த இடத்தை காப்பிடுவது, குர்ஆன் ஓதுறது, அந்த லைலத்துல் கத்ர் தொழுவது, இந்த விடயங்களுடைய மகத்துவம் தெரியாம போய் அதனால வெளியில் அழைக்கலாம், மசாலா அழைக்கலாம், கடை தொழில்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கலாம். நம்முடைய சகோதரர்களே, நான் 2 விடயத்தை கூறி என்னுடைய உரையை முடிச்சு போடும். கண்ணியமானவர்களே, மிக முக்கியமானவருடைய என்ன சொல்றேன், நாங்க இந்த வெள்ளிக்கிழமை ஊர்கள் அவங்க ஒரு வளமை இல்லைன்னா கபூஸ்தானத்துக்கு போறது. ஜும்மா முடிஞ்சதுக்கு பின்னால எங்களோட தாய் தந்தையர்கள் அல்லது எங்களோட உடன்பிறப்புகள் யாரும் மரணிச்சிருந்தா அந்த கபூஸ்தானத்துக்கு போயிட்டு அதை தரிசிச்சுட்டு அவங்களோட காலையில் பிரார்த்தனை செஞ்சுட்டு வர இது வளமை இருக்கும் போது பல ஊர் கடைபிடிக்க. நீங்க யோசிச்சு பாருங்க, இப்ப நாம பெரியவர்கள் நாம எங்களோட தாய்க்கோ தாப்பனுக்கோ ஊற்றோருக்கோ நாம செய்யணும். இதே இடத்துக்கு நாங்களும் ஒரு நாள் போயிருக்கோம். இதே இடத்துக்கு நாங்களும் ஒரு நாள் போயிருக்கோம். எங்கள கபருக்கும் எங்கள மகன்மார்களோ எங்கள உடன்பிறப்புகளோ வந்து எங்கள கபரை தரிசித்து எங்களுக்கு துஆ செய்யக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறாரா என்று கேட்டால் கேள்வி. எங்கள தாய் தந்தையர்கள் எங்களை நல்லா வளர்த்திக்கிறாங்க, அதனால நாம கொடுக்க போறோம். எங்கள பிள்ளைகளை நாம சரியா வளர்க்காட்டி எங்கள கபருக்கு வர மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல விளங்கப்படுத்துறாங்க, குரு அவுலாதக்கும் பிஸ்ஸலாத்தி வஹும் அப்னாஉ 7 சினீன். உங்களோட பிள்ளைக்கு 7 வயதான தொலை சொல்லி உங்களுக்கு சொல்றாங்க. வஹும் அப்னாஉ அபுனா அதாவது அவங்களுடைய பிள்ளைகளுக்கு வதரிபூஹும் அலா அபுனாஉ 10 சினீன். அவங்களுடைய பிள்ளைகளுக்கு 10 வயதான அடித்து தொடர்படியா அவர் சொல்லிக்கிறார். அப்ப 7 வயதான தொலை சொல்ல ரசூலுல்லாஹ் 10 வயதான அடிக்க சொல்லிக்கிறாங்க என்று நாங்க விளைவிட்டு நாங்க என்ன செய்யறா
எங்களோட பிள்ளைக்கு 7 வயது ஆன உடனே தொலை சொல்லி போக சொல்லணும். அதில் தொலை போகல 10 வயதுக்கு பிறகு அடிக்கணும். ஆனா இந்த ஹதீஸ்ல உள்ள ஒரு தெளிவை நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன். கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹ் சொன்ன 7 வயது இந்த பிள்ளைக்கும் 10 வயதுக்கும் இடையில 3 வருடங்கள் இருக்கிறது. 7 வயதுக்கும் 10 வயதுக்கும் இடையில 3 வருடங்கள் இருக்கிறது. ஒரு வருடத்தில் 365 நாட்கள் இருக்கிறது. ஒரு வருடத்தில் 365 நாட்கள் இருக்கிறது. அப்ப 365 நாட்களை 3 வருடத்தால 3 நாள பெருக்கி பார்த்தோம் என்று சொன்னா 1095 நாட்கள் இருக்கிறது. 3 வருடத்தில் 1095 நாட்கள். ஒரு நாள்ல அல்லாஹ் எமக்கு கடமையாக்கிய பர்னுடைய தொழுகை 5 வக்துகள் இருக்கிறது. ஒரு நாளைக்கு 5 வக்து பர்ன தொழுகைகள் இருக்கிறது. அப்ப நாம என்ன செய்யணும்? 1095 நாட்களை 5 வக்துகளை போட்டு பெருக்கி பார்க்கணும். பெருக்கினா 5475 வக்துகள் வருகிறது. 5475 வக்துகள் வருகிறது 3 வருடம். அப்ப எங்களோட பிள்ளை கிட்ட 5475 தடவைகள் வாங்கமா உள்ள தொலைப்போம், வாங்கமா உள்ள தொலைப்போம், இப்படித்தான் ஒளி செய்யறதுமா, இப்படித்தான் குர்ஆன் ஓதுறதுமா, இப்படித்தான் பள்ளிகளெல்லாம் போய் இருக்கணுமா என்று நாங்க 5475 தடவைகள் இந்த பிள்ளைக்கு சொன்னதற்கு பின்னால் தான் இந்த பிள்ளை செய்யாட்டி அடிக்கும் உள்ள சொல்றாரு. நீங்கள் எத்தனை பேர் நம்ம பிள்ளைக்கு இப்படி அங்க சொல்லிக்கிறோம்? குறைந்தபட்சம் ஒரு 1000 விழுத்தமாக சொல்லிக்கிறோம் என் பிள்ளைக்கு. அப்ப அதிக நாங்க படிக்கிறோம், அதனுடைய தெளிவுகளே எனக்கு தெரியும். எவ்வளவு அன்பா நாங்க பிள்ளைகளை ஆவணிச்சு அமல்களுக்கு ஆசையை காட்டுறோமோ அந்த பிள்ளைகளை கபரு போதுவாங்க. நல்ல ஞாபகம் இருக்கு. ஆனால் சின்ன பிள்ளை அறியக்கூடிய நேரத்தில் அதான் சொன்னா எங்களோட அண்டி அவர்களா, எங்களோட அம்மா தங்கச்சிமா, எங்களோட மாமா என்ன செய்வாங்கன்னா எங்களை பெரம் எடுத்து அடிச்சு பயக்காட்டுவாங்க போல போச்சு. சின்ன வயசு ஏனைய சுத்தத்தான தொழுகைகள் எங்களோட குடும்பத்துக்கான துஆ செய்யணும். ஏன் எங்களை நல்லா வளர்த்தீங்க? அல்ஹம்துலில்லாஹ். முன்னால வாழ்ந்த பிள்ளைகளை இப்ப நல்லா வைக்கணும். எங்களோட பிள்ளைகள் அங்கே இங்கே பாவங்கள் அனாச்சாரங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அவனுடைய மாதத்துல கூட எத்தனையோ இடத்துல நீங்க போய் பாருங்க, போத வசதிகளை பிள்ளைகள் பாவிச்சு கொண்டிருக்கிறோம். தூரத்தில் அல்ல, எங்களோட ஊர் இருக்கிற தேசத்தில் எவ்வளவு கவலையான விபச்சாரங்கள், நம்மளுடைய காலத்தில் கனவுகள், நோன்பு நாட்கள் எல்லாமே நடக்குது. யார் இருக்கிற காரணமாக ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற அந்த பொறுப்புதாரி ஆண்கள் தான் இதற்கு மிகக்கூடிய கவனம் செலுத்தும். அந்த ஆண்கள் சரியாக இருந்தால் பெண்கள் ஒட்டோவா சரியாகும். தாயும் தந்தையும் சரியாக இருந்தால் வீட்டில் குழந்தை சரியாக மாறும். ஏனென்றால் ஒரு குழந்தையுடைய ஆரம்ப ஹீரோவும் ஹீரோயினும் அவருடைய தாயும் தான் கொடுத்தார். நீங்க பாருங்க, எங்களோட பிள்ளைகளை பாருங்க, பாப்பா நடக்கிறது மாதிரியே பிள்ளை நடப்பாரு, பாப்பா கதைக்கிற மாதிரியே பிள்ளையும் கதைப்பாரு. பெண் குழந்தைகளை பாருங்க, அம்மா செய்யற மாதிரியே பிள்ளை செய்யும். ஏன்? அந்த பிள்ளை பார்த்து வளர்ந்தவங்க அம்மா வந்தான், அந்த பிள்ளை பார்த்து வளர்ந்தவங்க பாப்பா வந்தான். அதனால அது அவங்க எப்படி நடந்தோம்னாலும் அதே நடத்தைகளை தான் பாப்பா அந்த பிள்ளைகள் நடந்து இருக்கும். அதனால வீட்டில் இருக்கிற தாய் தந்தைகள் முதலாவது யோசிப்போம், எங்களோட குடும்பத்தை சரியாக கொண்டு வரும். அப்படி இல்லை என்று சொன்னா கியாமத்துடைய நாளையில சுவர்க்கத்துக்கு போறதுக்கு இந்த தகப்பன்மார்கள் நிற்பாங்க. ஆண்கள் நிற்கக்கூடிய நேரத்தில் அவங்களுடைய கால்களை 4 விதமான பெண்கள் பிடிச்சு கொண்டிருப்பாங்க. இவர் சுவர்க்கம் போறதுக்கு இருப்பாரு, ஆனா இவருடைய காலை 4 விதமான பெண்கள் பிடிச்சு கொண்டிருப்பாங்க. அதுல முதலாவது பெண் யாருன்னு திரும்பி பார்த்தா தன்னுடைய தாயாக இருப்பான். 2வது தன்னுடைய மனைவி,
மூன்றாவது தன்னுடைய சகோதரர், நான்காவது தன்னுடைய பெண் மகன்மார். சொல்லுவாங்க, யா அல்லாஹ், இவர் உலகத்துல இவர் குருவாரு, இவர் நோக்கு மாட்டாரு, இவர் ஏழை எல்லா அமலும் செஞ்சாரு, எங்களை தொலை சொல்லி சொல்ல, எங்களை ஓட சொல்லி சொல்லல, நல்ல அமலை செய்யும்படி சொல்லல என்று அந்த பெண்கள் அனைவரும் அல்லாஹ்விடத்துல முறைப்பாடு அறிவிப்பார்கள். அல்லாஹ் நீளமானவன் கேட்பான், இவங்க சொல்லக்கூடியது உண்மையா பொய்யான்னு கேட்பாங்க. அந்த இடத்துல இவர் பொய்யை சொல்ல வந்தாலும் அவருடைய உடம்புகள் அனைத்தும் பேசும், இவங்க சொல்றது உண்மைதான். அல்லாஹ் என்ன செய்வாங்களா கேட்பாங்க இவங்கள்ட்ட, இப்ப உங்களுக்கு என்ன வேண்டும்? அவங்க சொல்லுவாங்க, நாங்க இவருடைய நன்மையை எடுக்கணும் என்று ஆசைப்படுறோம் சொல்லுவோம். அல்லாஹ் இவருடைய நன்மையை எடுத்து 4 பேருக்கும் பிரிச்சு கொடுப்பாங்க. கடைசியில் எந்த சொன்னா, இவர்கிட்ட நன்மையும் இல்லாமல் போயிட்டா கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை என்றா, இந்த 4 பேருடைய பாவங்களையும் இவருக்கு கொடுப்பாங்க. கடைசியில் சுவர்க்கம் போயிருந்தவங்க இதுதான் உலகத்துடைய வாழ்க்கை. நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம், எவ்வளவு விடயத்துக்காக வேண்டி உழைக்கிறோம், எங்களோட குடும்பத்துக்காக, எங்களோட பிள்ளைகளுக்காக, எங்களோட குடும்ப அனைத்து தேவைகளுக்காக வேண்டியும் நாங்க உழைக்கிறோம். ஆனா அந்த குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டிய விடயத்தை கொடுக்க, குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டிய விடயத்தை கொடுக்க, நாங்க சரியான முறையில் ஈமான வீட்டுல கொடுத்திருந்தா, வீட்டுல நாங்க காலை வைக்கக்கூடிய நேரத்துல சலாம் பண்ணிருக்கோம். குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை, பொருளாதாரத்துல பிரச்சனை, காரணம் தீனு மார்க்கம் இல்லை. ரமலானுடைய காலம் இருந்தும் கூட நீங்க வீட்டுல கால் எடுத்து வைக்கக்கூடிய நேரத்துல சலாத்தை சொல்லி, அல்லது வீட்டுல இருக்கிற சலாத்தை சொல்லி அழைக்கலன்னா அப்படிங்கிற ரமலான் எந்த ஒரு மாற்றத்தையும் இருக்கிறார். குர்ஆன் பேசுது, அவங்களுக்கு நாங்க ஏன் ரமலான கடமையாகணும், லஅல்லகும் தத்தகூன், உங்களை தக்வாதாரியாக வருவீங்க. 27 நோட்டு முடிஞ்சு, 28 நாட்கள் தராவி தொழுது முடிஞ்சு, கியாமுல் தொழுது முடிஞ்சு, குர்ஆன் ஒரு நாள் குர்ஆன் ஓத முடிஞ்சு, எங்களோட வாழ்க்கையில மாற்று மாறா வேண்டும். மிக முக்கியமான கவனம் செலுத்திக் கொள்ளுங்க. இந்த ரமலான்ல நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் இருக்கிறோம், யாருக்கும் உத்தரவாதம் கிடையாது. இந்த பெருநாள் ஈதுல் ஃபித்ருடைய பெருநாள் தொழுகைக்கு பள்ளியில போயிட்டு தொழுதுட்டு அல்லாஹ்விடத்துல நன்றிகள் செலுத்திவிட்டு குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கும் என்று யாருக்கும் உத்தரவாதம் கிடையாது. போன ரமலானுடைய காலம் இஅ்திகாஃபுக்காக வேண்டி அக்கறைச்சே பள்ளியில நான் கேள்விப்பட்டோம், ஒரு பெண் இஅ்திகாஃபுக்கு போறாங்க, சும்மா வந்து பைக் அடிபட்டு ஆக்சிடென்ட் ஆகி போகிறாங்க. போன வருடம் கேள்விப்பட்ட செய்தி. இந்த வருடத்தில் எத்தனை பேர் மௌத்தாயிருக்கலாம்? அடுத்த வருடம் நான் உயிரோடு இருக்க முடியாது. மவுத்து வந்து ஒரு காலம் இருந்துச்சு, வயது போனவங்க மாத்திரம்தான் மவுத்தாரு. ஆனா இன்றைய காலம் சின்னவர்கள் யோசிப்போம், இப்பதான் என்னோட பேசிக் கொண்டிருந்தாரு, இப்பதான் என்னோட பேசிட்டு போனாரு, மவுத்தாயிட்டாருன்னு கேட்க மாட்டீங்க. நேர காலம் சொல்லப்பட மாட்டாது. மவுத் எங்களை அஜல் வந்துட்டா எங்களை கைப்பற்றிடுவோம். நாளை கவலைப்படுவோம். எங்களோட குடும்பத்திலே ஒரு நாளும் பாவங்கள் நடந்துட்டா, எங்களோட குடும்பத்துல சரியான வாழ்க்கையை நாங்க வாழலையா, பெண்களுடைய கவனமாக கேளுங்க. எங்களோட தலைவர்மார்களை, எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்க சரியான முறையில கவனம் செலுத்தல, அவங்கள கண்ணியப்படுத்தல என்று நினைச்சிருந்தா இன்றைய நாளே அல்லாஹ்விடத்துல தௌபா கேளுங்க. யா அல்லாஹ், இன்றிலிருந்து நான் இந்த தவறுகளை செய்ய மாட்டேன், என்னுடைய கணவனோட நான் அன்பாக இருப்பேன், பிள்ளைகளோட அரவணைப்பு நல்லா கொடுப்பேன், எங்க குடும்பத்துல தீன கொண்டு வந்து இஸ்திகாமத்தை வைப்பேன், தொழுகையில பேணுதலாக இருப்பேன், குர்ஆனை பேணுதலாக ஓதுவேன், நான் நோன்பை பேணுதலாக பிடிப்பேன் என்ற அந்த நியத்தோட தௌபாக்களை செய்யுங்க. அல்லாஹ் அவங்களுக்கு மென்மேலும் உதவிகள் அல்லாஹ் செஞ்சு கொண்டே இருப்பான். அதனால இந்த லைலத்துல் கத்ரை நாங்கள் லைலத்துல் கத்ரை எதிர்பார்த்த வண்ணம் இந்த கடைசி 10ல நாம் பள்ளியில இழத்துக்காக இருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த லைலத்துல் கத்ரை அடையக்கூடிய நல்லவர்களுடைய கூட்டத்தில் எங்களை ஆக்கி அருள்வானாக. அதே போல கண்ணியமானவர்களே, முன்னால் சொல்லப்பட்ட நல்ல விடயங்கள் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த
விடயங்கள்ல எங்களால ஏழுமான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எங்களோட வாழ்க்கையை சீர்திருத்தி எங்களோட குடும்பத்தை சஹாபாக்களுடைய குடும்பத்தை போல, சஹாபி பெண்களுடைய குடும்பத்தை போல மாற்றி நபியவர்கள் எதிர்பார்த்த குடும்பத்தை போல எங்களோட வாழ்க்கையை அமைச்சு நாங்களும் சுவர்க்கத்துக்கு நுழையக்கூடிய நல்லவர்களுடைய கூட்டத்தில் என் மனைவர்களையும் அல்லாஹ் தஆலா என் மனைவர்களையும் போகக்கூடிய அந்த பாக்கியத்தை அருள் புரிவானாக. யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிச்சு விடு யா அல்லாஹ். இந்த புனிதமான இரவை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். இந்த நாளில் யா அல்லாஹ் உன்னுடைய கண்ணியமான மகத்தான அந்த இரவை எங்களுக்கு கபூலியத்தாக்கி தந்து விடு யா அல்லாஹ். போன ரமலான்ல மிகவும் பொறுப்போக்காக இருந்தோம் யா அல்லாஹ். இந்த ரமலானையும் அதே போல இருந்துட்டோம் யா அல்லாஹ். இனி வரக்கூடிய 2-3 நாட்களையாவது சிறப்பாக கழித்து உனக்கு விருப்பமான அடியார்களாக எங்களை மாற்றி எடுத்து தந்திரியா அல்லாஹ். அதே போல குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்னுடைய மனைவி மக்களுடைய வாழ்க்கையில அனைத்தையும் சிறப்பான வாழ்க்கையை தந்து விடியாதா. இந்த வாழ்க்கையில எங்களுக்கு நிம்மதியை, சந்தோஷத்தை, ஆரோக்கியத்தை, கடன் இல்லாத வாழ்க்கையை தந்து எங்களோட வாழ்க்கையில சிறப்பான உயர்வை தந்து விடியாதா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடமான துஆக்கள் கேட்டாங்களேயாதா, அப்படியான துஆக்கள் அனைத்தையும் எங்களுக்கு பங்கு தெரியாதா. எதை விட்டு பாதுகாப்பு கேட்டாங்களேயாதா, அப்படியான பாவகரமான விடயங்களை விட்டு என் அனைவர்களையும் பாதுகாக்க முடியாதா. இந்த சிறிய துவாவை உன்னுடைய அருள் பெரும் பொருட்கள் கபூல் செய்தியாதா. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.